முட்டைக்கோசின் அற்புதம் என்றால் என்னவென்று தெரியுமா? ஒரு காலத்தில் தெற்கின் அழகான சோழ நாட்டில் இளஞ்சோழன் என்ற இளமரசன் ஆட்சி செய்தார். அவர் இயற்கையை மிகவும் நேசித்தார். ஒரு நாள் ஒரு சிறிய சிறுவன் மணிவண்ணன் தனது தோட்டத்திலிருந்து ஒரு பசுமை நிற உருண்ட செடியை அரசனுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அது முட்டைக்கோசு செடி. இதன் என்ன சிறப்பு என்று அரசன் ஆச்சரியமாக கேட்டார். மணிவண்ணன் சிறிது வெட்கத்துடன் சொன்னான், இளஞ்சோழரே, இந்த முட்டைக்கோசின் இலைகள் ஒவ்வொன்றும் சத்து நிறைந்தவை. இதை சாப்பிட்டால் நம்ம உடல் சுத்தமாகும், வயிறு நன்கு சீராக செயல்படும், இரத்த அழுத்தம் கட்டுப்படும். இதன் இலைகள் மனதை நிம்மதியாக்கும், உடம்பை பசுமை போல் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளும். இளஞ்சோழன் சிரித்தார். அவர் இலைகளை சிறிது பிடித்து முகத்தில் அருகே கொண்டு சென்றார். அந்த பசுமை வாசனையில் மனம் மயங்கினான். அவர் உற்றார் சுற்றத்தினரை கூடி அழைத்து அனைவரும் முட்டைக்கோசை சமைத்து சாப்பிட்டனர். அன்றிரவு இளஞ்சோழன் மிகவும் தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் உணர்ந்தார். அவருக்கு உடலில் மந்தமாக இருந்த நொறுக்கல் போய்விட்டது. அவரின் சிரிப்பு இன்னும் பெரிதாக பரவியது. மறுநாள் அரசவையில் அவர் கூறினார், இந்த முட்டைக்கோசு ஒரு சிறிய சோழ பொக்கிஷம். இது நம்ம நாட்டு மக்கள் தினசரி சாப்பிட வேண்டிய உணவாக இருக்க வேண்டும். இது பசுமை தரும், பலம் தரும், உயிர் தரும். அதைத் தொடர்ந்து சோழ நாட்டின் வீடுகளின் தோட்டங்களில் முட்டைக்கோசு செடிகள் வளர்ந்தன. குழந்தைகள் பசுமை உணவை சாப்பிட்டு வளர்ந்தனர். பெரியவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தனர். முட்டைக்கோசு சோழ நாட்டின் பசுமை சின்னமாக மாறியது. இளஞ்சோழன் மற்றும் சிறுவன் மணிவண்ணன் இருவரும் பசுமை பரப்பிய வீரர்களாக நினைவு கூறப்பட்டனர். இன்றும் அந்த நாடு பசுமை சோழ நாடு என்று அழைக்கப்படுகிறது.